மலர்ஸ் கிச்சன் பார்க்குறவங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் ரத்த பொரியல் தான். ரொம்ப சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ரெசிபி இது. மட்டன் ரத்தத்தில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஸோ வாங்க இந்த சூப்பரான நல்ல ஹெல்த்தியான மட்டன் ரத்த பொரியலை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மட்டன் ரத்த பொரியல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் ரத்தம் எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 தடவை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்கணும். இதோடு சேர்த்து 100 கிராம் கடலைப்பருப்பை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு. இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து, மட்டன் ரத்தத்திலே தண்ணி அதிகமாக இருக்கும். அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்காம ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் போட்டாச்சு. இப்போ 3 விசில் வரட்டும். மூணு விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் நல்லாவே போயிடுச்சு. இப்போ பாருங்கள், மூடியை திறந்து பார்க்கலாம். நல்லாவே ரத்தமும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறினோன்னே கரண்டியை வச்சு நம்ம நல்லா உதிரியாக கிளறிக்கணும். இது கரண்டி வச்சு தான் உடைக்கணும்னு கிடையாது, கையால் கூட உதிரியாக உடைச்சி விட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டி பீஸாக உடைச்சி விட்டுக்குவோம். இந்த மாதிரி பெரிய பீசஸ் இருந்துச்சுன்னா அதை கையால் உதிரியாக உடைச்சி விட்டுக்குங்க. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் சின்ன சின்னதாக 2-3 பட்டை, 2-3 பிரிஞ்சலை, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெடித்ததும் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கணும். இதோட காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாவை லைட்டாக கீறியிருக்கேன். இதையும் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரத்தத்தை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு. ஏற்கனவே வேக வைக்கும்போது கல்லுப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த ரத்தம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளோட கலந்து நல்லா வதக்கிக்குவோம். வதங்கியதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு மிதமான தீயிலே ஒரு 3-4 நிமிஷம் இது வேகட்டும். இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துக்குவோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 5 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா பேஸ்ட்டாக தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். ரத்த பொரியெல்லாம் சூப்பராகவே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஊற்றின தண்ணீர் எல்லாமே நல்லாவே வற்றிருச்சு. சூப்பராக ரத்த பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா கலந்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்குவோம். இது கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றின பின்னாடி இதை ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு இதை வேக வச்சிடலாம். மூடி வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், சூப்பரான நல்ல ஹெல்த்தியான மட்டன் ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அந்த மட்டனுடைய ரத்தம்லாம் நல்லாவே சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ இந்த நல்ல சூப்பரான சாஃப்டான மட்டன் ரத்த பொரியலை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.